திரு ஜென்ராம் உங்கள்கிட்ட தொடங்குகிறேன். இன்றைய பிரதமருடைய பேச்சு அப்படிங்கிறதுனுடைய முக்கியமான அம்சங்கள், அதனுடைய பார்வை என்ன? ஒரு பத்திரிகையாளராக பிரதமர் இன்றைக்கு 2 மணி நேரம் 16 நிமிடங்கள் என்பது மக்களவைக்கு பேசினாலும் நாட்டு மக்களுக்கான ஒரு செய்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக கொடுத்திருக்காரு. 3வது முறை பிரதமர் அப்படிங்கிற அடிப்படையில் எப்படி பார்க்குறீங்க? 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருடைய முக்கியமான உரை, முதல் உரை அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். உண்மைதான். ஆனால் நீங்கள் தலைப்பில் சுட்டி காட்டியது போல அது அரசியல் விமர்சனங்களும் தனி மனித தாக்குதல்களும் நிறைந்ததாகத்தான் இருந்தது. அவர்களுடைய கடந்த கால சாதனைகளை சொல்லி மக்களிடத்தில் வாக்கு கேட்டோம். அவங்க 3வது முறையாக எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் தோல்வி அடைந்தவர்கள் போலியான கொண்டாட்டங்களை மேற்கொள்கிறார்கள். வெற்றி பெற்றது போல அவங்க சித்தரிக்கிறாங்க, ஒரு கதையாடலை அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னு அவர் பேசியிருந்தாங்க. 99 மதிப்பெண் அப்படிங்கிறது 100க்கு இல்லை, 543க்கு அப்படிங்கிறத யாராவது சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிறார். சரி, அது உண்மைதான். ஆனால் 400 அப்படின்னு இலக்கு வச்சுட்டு 240 நிற்கிறதும் இலக்கை எட்டியதாகாது அப்படிங்கிறது தானே. நீங்கள் அவங்க வெற்றி பெற்றதாகவோ ஆட்சியை எங்களுக்கு கொடுங்கன்னோ இந்தியா கூட்டணி சார்பாக எந்த கேள்வியையும் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் முன்வைக்கவே இல்லை. அவங்க ஆட்சி உங்களுக்கு தான் அப்படிங்கிறதுல தெளிவாகத்தான் இருக்கிறாங்க. எதிர்கட்சிகளாக இருப்போம், நாங்கள் அதிகாரத்தில் இருக்கணும்னு ஆசைப்படவில்லை, உண்மையின் பக்கம் இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி நேற்று பேசும்போது கூட திரும்ப சொல்றாரு. ஓகே, அதனால அந்த பிரச்சனை அவர் ஒரு ஃபேக்ட் சுட்டி காட்டுறாரு. 100 இடங்களை பெற முடியல 3வது முறையா அப்படிங்கிறது ஃபேக்ட் தானே. காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களுக்கான ஏற்பு என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி வைக்கிறார். அவங்க பல விஷயங்களை முன் வச்சாங்க. சாதி மத மோதலை எல்லாம் உருவாக்குனாங்க, சாதிய வேறுபாட்டை எல்லாம் முயற்சிக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னார். இந்து தீவிரவாதம்ங்கிற சொல்லாடலையே அவங்க தான் தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிற வரைக்கும். அதாவது 44 இடங்கள்ல இருந்து 52 இடங்களும் 52 இடங்கள்ல இருந்து 100 இடங்களும் வர்றது அவர்கள் கொண்டாடுவதற்கு அது போதும்னா அவங்க கொண்டாடிட்டு போறாங்க. அவங்க எதை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறதையும் பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடியும் தான் தீர்மானிக்க வேண்டுமா என்ன? அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் ஹிந்து டெரர் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணாங்க, சஃப்ரான் டெரருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. இவங்க எல்லாரையும் ராகுல் காந்தியையே மாவோயிஸ்ட்னு சொல்கிறாங்க, ராகுல் காந்தியையே ஆன்டி நேஷனல்னு சொல்கிறாரு. இப்படி எல்லா விதமான முத்திரைகளையும் இவர்களும் குத்தி கொண்டே இருக்கிறார்கள், அவங்களும் குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்துக்களை அவமதிப்பதுங்கிறது காங்கிரஸோட ஃபேஷனாக இருக்குது அப்படிங்கிறார் பிரதமர். ஆக்சுவலாக இன்னைக்கு கட்டி நிற்கின்ற ராமர் கோயிலுக்கான 2 முக்கியமான அடித்தளங்களுக்கு காங்கிரஸ் கட்சி தான் காரணமாக இருந்திருக்குது. பால ராமரை உள்ளுக்குள்ள கொண்டு வைப்பதற்கு காரணமாக இருந்ததும் காங்கிரஸ் கட்சி தான். அதற்கு பிறகு சிலன்யாசுக்காக அனுமதி கொடுத்து திறந்து வைத்ததும் ராஜீவ்காந்தி தான். அதனால இன்று 2014க்கு பிறகுதான் முன்னேற்றம்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த முன்னேற்றம்னு சொல்வதையே ஒரு பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு. அந்த பிளாட்ஃபார்மோட உயரம் காங்கிரஸ் உருவாக்கின பிளாட்ஃபார்ம். அதற்கு மேல நின்று தான் அவர் சொல்றாரு. அவர் இன்று பார்க்கக்கூடிய அனைத்து வளர்ச்சியும் அதற்கான அடித்தளமும் அதெல்லாம் பார்ப்பதற்கான தகுதியை அவருக்கு கொடுத்த உயரமும் எல்லாமே காங்கிரஸ் கட்சி உருவாக்கியது தான். இடையில ஒரு 6 வருடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதில் ரோல் இருக்கு. ஆனால் அதில் பெரும்பான்மையான வளர்ச்சிக்கான காரணம் காங்கிரஸ் கட்சி தான். இதில் தனி மனித தாக்குதல்கள்னு சொல்றது தான் ரொம்ப முக்கியமானது. அது இன்னும் பிரதமர் 3வது முறையாக இந்திய மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை பிரதமராக தேர்ந்தெடுத்ததற்கு பிறகும் கூட எதிரே இருக்கக்கூடிய சிறு பிள்ளையை அல்லது பப்புவை அல்லது பாலக் புத்தி உள்ளவரை அவரை கண்டு எதற்காக இவ்வளவு பதற்றம்? அவருடைய உரையின் பெரும் பகுதி அவரை சார்ந்தே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? காங்கிரஸையும் ராகுல் காந்தியையும் எதிர்கட்சி தலைவர் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான பதில பிரதமர் கொடுக்க வேண்டிய எதிர்கட்சி தலைவரை மதிப்பதற்கு அரசமைப்பு சட்டம் கற்றுத்தருகிறது அப்படின்னு நேற்று சொன்னாரு, பிரதமர் சொன்னாரு. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பேசியது எல்லாவற்றுக்கும் ஒரு சிறுபிள்ளைத்தனமான அணுகுமுறையை அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அது போக உச்சமாக அவர் செய்த தவறு மன்னிக்கவே முடியாததுன்னு ஒரு பெரிய தூண்டலையும் அவருடைய பேச்சின் ஊடாக முன்வைக்கிறார். அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு செயல். ஒரு பிரதமருக்கு இது அழகல்ல.
இந்துக்கள் அவர்களை இந்துக்களுக்கு எதிராக அவர் வச்சிருக்கக்கூடிய குற்றத்தை செய்திருக்கக்கூடிய குற்றத்தை மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிறத பிரதமர் வந்து முன்னெடுத்து சொல்றாரு. ஓகே. ஸோ அவருடைய உரைங்கிறதுல வந்து தனிமனித விமர்சனம் இவ்வளவு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறீங்க. 3வது முறையாக பிரதமராக வந்திருக்கக்கூடிய ஒருத்தருடைய உரை அப்படிங்கிறத அப்படி பாக்குறீங்களா? கடந்து போக தெரியாதவரா அவரு? அவரை சிறுபிள்ளைன்னு சொல்றாருல்ல. இவர் வந்து சிறுபிள்ளை மாதிரி அவர் பேசியதற்கெல்லாம் பதில் சொல்லணும்னு நினைச்சு இவருடைய நேரத்தை எதற்காக இவர் செலவழிக்கணும்? ஓகே. இவர் வந்து 20வது இன்னைக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க? எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேற்றுக்கு இவ்வளவு விஷயங்களை பேசியிருக்காரு, இவ்வளவு விமர்சனங்களை வச்சிருக்கிறாருன்னா அதுக்கான பதிலை கொடுக்க வேண்டிய தேவையும் அவருக்கு இருக்கும் தானே பிரதமர்? இந்த மாதிரி ஒரு ஜனநாயக ரீதியாக எதிர்க்கட்சிகளோடு ஒரு பழக்கத்தில் அவர் இருந்திருந்தாருன்னா இவ்வளவு தூரம் இன்னைக்கு பேசியிருக்க மாட்டாருன்னு தோணுது. அவர் 2001 முதலமைச்சரான காலத்திலிருந்து இன்று வரை இப்படிப்பட்ட ஒரு வலிமையான எதிர்க்கட்சியை அவர் எதிர்கொள்ளவே இல்லைங்கிற வரலாற்றில் இருந்து தான் அவருக்கு இவ்வளவு தூரம் எமோஷனலாகவும் எதிர இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வளர்ந்து நிற்கக்கூடியவங்களா இருந்தாலும் அவங்களை அப்படியே சிதைத்து புதைத்து விட வேண்டும்ங்கிற வேகமும் அவருக்கு அதனாலதான் வருதோன்னு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் காங்கிரஸ் இல்லாத பாரதம், எதிர்க்கட்சிகள் இல்லாத இந்தியா அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்து அது எல்லாம் நடக்கல. மக்கள் ஏற்கல. நம்ம முதல்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சார், ரொம்ப சுருக்கமா எல்லாருடைய முதல்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். பிரசன்னா, தமிழ்நாட்டுடைய தேர்தல் வெற்றியை கூட சொல்றாரு. தமிழ்நாட்டிலையும் இங்கே நாங்கள் வந்து வளர்ந்துருக்கிறோம், கேரளால ஒரு எம்பி வெற்றி பெற்றிருக்கிறோம், பல இடங்கள்ல எங்களுடைய வளர்ச்சி இருக்கு, காங்கிரஸ் 13 மாநிலத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு தமிழ்நாடை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடத்திற்கும் வந்திருக்காங்க. பிஜேபியோட பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் பேசியிருக்காரு. இன்னைக்கு தலைப்புல மிக முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது தனிமனித தாக்குதலா அல்லது அரசியலுக்கான பதிலா அப்படின்னு நீங்க பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து பப்பு கோமாளின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு தான் பதில் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அது பதில் கிடையாது. திரும்பவும் அவரை ஒரு தனிமனித தாக்குதலில் தன்னுடைய இயலாமையினுடைய வெப்ராளத்தை காட்டுவதற்காக இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர், ஒன்றிய பிரதமர் வந்து பயன்படுத்துறாருங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் மோடிக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். எதிர்க்கட்சிகள்னா யாரு? எல்லாவற்றுக்கும் தத்துவார்த்த சிந்தனைகளை விதைத்து விட்டு போன எங்களுடைய பேரறிஞர் அண்ணா வந்து தெளிவாக சொல்றார். எதிர்க்கட்சிகள் என்பவர்கள் மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போல, ஆற்றுக்கு கரை போல, வீட்டுக்கு வாசல் போல, வாசலுக்கு கதவு போல, கதவுக்கு தாழ்பால் போல, இவைகளெல்லாம் எப்படி அந்தந்த அங்கங்களுக்கு முக்கியமோ அப்படித்தான் ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சி முக்கியம் அப்படின்னு பதிவு பண்றார். இப்ப நீங்க ஒரு ஒப்பீட்டு ஓமை எடுங்க. நேத்து ராகுல் காந்தி பேசிய விஷயங்கள் என்ன? எந்த அடிப்படையில் பேசினார்? இந்த நாட்டுல நீங்க ஜெயிச்சு வந்திருக்கீங்க, நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சது என்ன? நீங்க சொன்னது என்ன? இந்த நாட்டுல அதானியும் அம்பானியும் தடை செய்யப்பட்ட வார்த்தைகள் என்று நாம நேத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம். பாராளுமன்றத்திலிருந்து அந்த 2 வார்த்தைகள் நீக்கப்பட்டிருக்கிறது. நீட்டுங்கிறது தடை செய்யப்பட்ட வார்த்தை என்று நாம் இன்றைக்கு தெரிந்திருக்கிறோம், அவை நீக்கப்பட்டிருக்கிறது. அதை விட பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தடை செய்யப்பட்ட வார்த்தை என்பதை நாம் இன்றைக்கு தான் தெரிந்திருக்கிறோம். ஒரு எதிர்க்கட்சி பேசியதை, அவர் புள்ளிவரங்களோடு பேசியதை நீங்க இது ராகுல் காந்தியினுடைய தனித்தனியா ஒரு வார்த்தையை மட்டும் பிரிச்சு எடுத்து சொல்றீங்களோ? இல்ல, நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ண பகுதிகளை சொல்றீங்க. நீங்க பேசின வார்த்தைகள் இருக்குல்ல, அதுல தவறு இல்லை.